போருப்பு துறப்பு. Hey, hey, yeah, baby be my bubble. போதும். Baby be my bubble gum. Hey, yeah, baby be my bubble gum. Hey, நிறுத்துறா. baby be my bubble. Hey, hey, yeah, baby be you my angel in the sky. ஸோ வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நாங்கள் எல்லாம் எங்களுக்கு பிடிச்ச டாப் த்ரீன்னு கிடையாது, இப்போதைக்கு உங்களுக்கு ஞாபகம் பெஸ்ட்டான ட்ரெய்லரை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். இது இந்த வீடியோ எங்களுக்கு இப்போ எல்லா வீடியோவும் ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் ரீச் ஆச்சுன்னா இதுக்கு பார்த்து போடும். நாங்கள் நல்லது பேசி நல்லது போட்டால் யாருக்கும் பார்க்குற மூடு இல்லை. உட்காந்து எவனையாவது போட்டு அடினி அடிச்சு அவனை கீப்காக்கு பண்ணா எல்லாரும் வியூஸ் தரீங்க. புரியல ஒன்னும். இது நான் எப்படியும் எடிட்ல தூக்கிடுவேன். ஏகே உங்களோட ட்ரெய்லர் சொல்லுங்க, நீங்க தான் ரொம்ப பில்டப் கொடுத்தீங்க, சொல்லுங்க. இவர மாதிரி டைரக்டர் இந்த உலகத்துக்கு இதுக்கு மேல டார்க் ஹியூமரை எழுதவே முடியாது, புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர். அதாவது பீஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல பீஸ்டோட ட்ரெய்லரை பார்த்துட்டு நான்லாம் உச்சக்கட்ட இம்ப்ரெஸ்ட் ஆகி நம்ம தமிழ்நாட்டின் மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூஸ் பார்க்க போறோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம அனிருத் அந்த மேனர், லீனர், ஸ்ட்ராங்கர் அப்படிலாம் பிஜிஎம் போட்டு என்ன ஒரு மாதிரி நம்ப வச்சுட்டாரு. இந்த படம் வெளியே கதை ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, ஒரே அந்த விஜய் நடந்து வர சீன் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவுதான், மிஷன் இம்பாசிபிள் ஹேமர் ஃபைட் அப்படி அவ்வளவுதான். அதனால அந்த ட்ரெய்லர் எனக்கு மிகவும் ஊக்க வைத்த ட்ரெய்லர். எனக்கு நான் என்னோட ட்ரெய்லர் சொல்லிடுறேன். நான் முதல்ல சொல்ல போற ட்ரெய்லர் சூப்பர் டீலக்ஸ் ட்ரெய்லர். அதாவது சூப்பர் டீலக்ஸ் ட்ரெய்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ட்ரெய்லர்ல அந்த ட்ரெய்லர் வித்தியாசமா இருக்கும். விஜய் சேதுபதி நரேஷன்ல ஒரு கதை சொல்ற மாதிரி வரும். ஒரு ஆடு ஒரு புளியை துரத்த, அந்த புலி அந்த மாதிரி வரும். ஆடு புளியை துரத்துமா? சரி, ஒரு புலி ஒரு ஆடை துரத்த, ஆளை துரத்த, அந்த ஆளு தப்பிச்சு அந்த ஆளு ஓடுறான், தாவுறான், கடைசியில ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துருக்கான். அங்க தேன் கூடுல இருந்து ஒரு தேன் நழுவி ஒழுவி விழுது. கடைசியில பாம்பாவது புலியாவது புண்டையாவதுன்னு உசுறு போனா மசுறு போச்சுன்னு நக்க நீட்டி தேனை நக்கி சொன்னா அந்த ட்ரெய்லர் அது ஐகானிக்கான யூனிக்கான, இது வரைக்கும் அப்படி ஒரு ட்ரெய்லர் வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ட்ரெய்லர்னா சூப்பர் டீலக்ஸ் ட்ரெய்லர். இந்த லிஸ்ட்ல நான் வச்சிருக்க டாப் 3 ட்ரெய்லர் பிளடி ஸ்வீட். அந்த லைன் உள்ள லியோ படத்தோட ட்ரெய்லர் பத்தி எல்லாரும் ரொம்ப ஃபம்பலான ஒரு ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லரை பார்த்து ஹைப் எங்கேயோ போய் கட்ட கடைசியில பார்த்தா அதான் நடந்துச்சு. பட் ஸ்டில் ஆனா எவ்வளவு ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுன்னா மூவியை விட ட்ரெய்லர் நல்லா இருக்கு சொல்லிட்டு ரிவ்யூ வந்துச்சு. அதனால எனக்கு பிடிச்ச ஹைப் ட்ரெய்லர் அதான். என்ன மாதிரி இருக்கான்ட்டு நான் தாண்டா லியோ. அடுத்ததும் அதாவது நான் சொல்ற இப்ப ட்ரெய்லர்ஸ் எல்லாமே ட்ரெய்லர்ஸ் வேற லெவல்ல இருக்கும், ஆனா படத்துல பெருசா எதுவும் இருக்காது. இது ஒரு சூப்பர் டைரக்டர் எடுத்த படம், நல்ல டைரக்டர் தான். அதாவது நீ சிரிச்சு அழகா இருப்ப பாரி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா. ரெட்ரோ படம் ட்ரெய்லர், அதாவது அந்த டிராபிக்கல் ஃபாரஸ்டோட, அதாவது ரெட்ரோ படம், அந்த லைட்டிங், அந்த கட்ஸ், அந்த டைலாக்ஸ், சிறப்பான தரமான சம்பவங்கள் நீங்க பார்க்க போறீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கெல்லாம் உச்சக்கட்ட இம்ப்ரெஷனுக்கு போயிட்டேன். நான்லாம் எங்கேயோ சூரரை போட்டிருக்க அப்புறம் சூர்யா கம்பேக் அப்படிலாம் போயிட்டேன். அந்த ட்ரெய்லர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம், ஆமா, பேக்ரவுண்ட்ல இந்த ஐ அம் லூசிங் மை அவ்வளோ வர்றது அது நமக்கு அப்போ அந்த இது அந்த கட்டுக்கிட்டு அந்த இது ஜெயராமோட அந்த சிரிக்கிற இதெல்லாம் போட்டு கட் பண்ணி எனக்கா போட்டு அவ்வளவுதான், ரெட்ரோ தான், மாசு தான் அப்படின்னு ஆயிடுச்சு. கடைசியில
லைட்டா ஃபம்பிள் ஆச்சு அதான். படம் நல்லா தான் அந்த கல்ட்டு அந்த அந்த லவ் லாஃப்டர் வார்னு காட்டுறது, அதாவது நடுநடுல எல்லாருமே சிரிப்பாங்க. சூர்யாவா இருக்கட்டும், ஜோஜு ஜோஜோ ஜார்ஜ், ஜெயராம் எல்லாரும் சிரிக்கிறது, பட்டு பட்டுன்னு ஒரு அடிக்கும் கட்ட வைக்கிறது. திடீர்னு டிஸ்டர்பன்ஸ் வரும். பூஜா ஹெக்டே டிஸ்டர்பன்ஸ் வருவா. ஆனா இடப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும் என்ன கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். திடீர்னு அவ வருவா குறுக்க. அவ்வளவுதான். மிச்சபடி ட்ரெய்லர் மாஸ், படம் ஒரு அரேஞ்ச் கொடுக்கலாம். இந்த ட்ரெய்லர் வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஆனால் கேப்டன் மில்லர் படம் நான் வந்து ஹைப்பாக இருந்ததுக்கு இன்னொரு காரணம் அந்த ட்ரெய்லர். நீ யாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து நான் யாருங்கிறது மாறும். கேப்டன் மில்லர் வந்து அந்த ட்ரெய்லர் வந்து என்னமோ ஒன்று பண்ணுச்சு. முக்கியமான விஷயம் அந்த ட்ரெய்லர் அப்படி இருந்ததுக்கு காரணம் ஜிவி தனுஷ். குமார். ஜிவி பிரகாஷ் தலைவர் வந்து அந்த படத்துக்காக நேஷனல் அவார்டு வாங்குறாரு கேப்டன் மில்லர் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக. அப்படி இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த ட்ரெய்லர்ல. காப்பிரைட் விழுங்குறது காரணத்துக்காக நாங்க இப்படி பாடிக்கிட்டு இருக்கோம். நாங்க போட்ட பல வீடியோக்கள் இந்த மாதிரி மியூசிக் யூஸ் பண்ணவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும் போட்டு நாங்க காப்பிரைட் இந்த லிஸ்ட்ல அடுத்தபடியாக நான் எடுத்து வச்சிருக்க ட்ரெய்லர்ல வந்து வரப்போறது ட்ரெய்லர்ல வந்து வரப்போகுது. தேடுறான் அவன். கூகுளுக்கு போயிட்டு தமிழ் பெஸ்ட் ட்ரெய்லர் அப்படின்னு போட்டுருவான். சரியா? பாகுபலி 2 ட்ரெய்லர். ஏன்னா அந்த டைம்ல அவ்வளோ வந்து ஹைப்டா வந்து வந்த படம். சிரிக்காதீங்க. everyone has their own opinions. Okay, you cannot keep your opinion பக்கா. உன் ஒப்பீனியன் எடுத்து உன் சூத்துல சொருவிக்கும். some other movie. நான் டூட் நான் சொல்லல. அது எவ்வளவு பெட்டர். ட்ரெய்லருக்கு பரவாயில்ல. அதெல்லாம் நான் சொல்ல வர்றது கேளு. அதாவது அந்த டைம்ல வந்து பாகுபலி வந்து எவ்வளவு ஹைப்டா இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதோட சீக்வல் வந்து ஏன் கட்டப்பா வந்து ஏன் பாகுபலி கொன்னாரு, அந்த ஒரு கியூரியாசிட்டி ட்ரிவனா அந்த ட்ரெய்லரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹைப்டா வந்திருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி when we were children at that time, 10 years back. ஸோ அந்த டைம்ல வந்து சின்ன சின்ன விஷயம் நம்ம ஹைப் பண்ணுவோம். ஸோ நான் அவ்வளோ ஹைப்டா இருந்து பார்த்த ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லர் தான். தியேட்டர்ல போய் பார்த்தேன். வந்த ஃபர்ஸ்ட் டே ஷோ. அதனால நினைச்சு பாருங்க கைஸ். நீரின் அருகில் இருக்கும் வரைக்கும் என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சொல்லுங்க ஏகே, சொல்லுங்க Stories. உங்களோட கடைசி படம் சொல்லுங்க. இப்ப நானா? எனக்கு இன்னும் 2 படம் இருக்கு. ஆனா ஓகே பரவாயில்ல. ஒண்ணு சொல்லுவோம். நம்ம காடு சிலம்பரசனோட படம் தான். அதாவது மாநாடுன்னு ஒரு படம் வந்துச்சு. எனக்கு எப்பவுமே ட்ரெய்லர் வந்து பட்டுன்னு இருக்கணும். எனக்கு எந்தெல்லாம் ட்ரெய்லர் பட்டுன்னு இருக்குதோ அந்த ட்ரெய்லர்லாம் நான் திருப்பி போட்டு பார்ப்பேன். நைட் மாநாட்டுல கொல்ல போறாங்க. இந்த நரேஷன்லாம் இல்லாம கதையில பேசுறவங்க டைலாகே ரிப்பீட்ல போட்டு ஒரு மாதிரி பாட்டு நடுவுல லூப் பண்ணி திடீர்னு நடுவுல கன் ஷாட்டு மண்டை உடைக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மாநாடோட ட்ரெய்லர் ஒரு மாதிரி புதுவிதமாக, அதுவும் எஸ்ஜே சூர்யாவோட வாய்ஸ் இருந்தாலே அந்த ட்ரெய்லர் வந்து ட்ரெண்ட் ஆயிரும். மார்க் ஆண்டனியும் படம் கேவலம், ஆனா ட்ரெய்லர் ட்ரெண்ட் ஆச்சு. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யாவோட வாய்ஸ் வச்சா அந்த எஸ்ஜே சூர்யா வந்த சுட்டா செட்டா ரிப்பீட், அதெல்லாம் வந்து வெரி நைஸ். வந்தா சுட்டா போனா ரிப்பீட், வந்தா சுட்டா போனா ரிப்பீட், வந்தா சுட்டா போனா ரிப்பீட், வந்தா சுட்டா போனா ரிப்பீட். இன்னைக்கு வருவா ரிப்பீட் வித் த மியூசிக். லவ் டுடே படம் வந்து அந்த டைம்ல வந்து அந்த ஹீரோ யாருன்னு தெரியாது, அந்த ஹீரோயின் யாரும் தெரியாது. இப்படி ஒரு படம் வருதானே தெரியாது. ஒரே ஒரு நாள் போன் அவளும் அவன் போன் நீயும் வச்சிருக்க போறீங்க. நாளைக்கு உங்க 2 பேருக்கு ஓகேனா எனக்கு டபுள் ஓகே. ஓகேவா? ரொம்ப பிளாங்கா ஃப்ரம் கோமாளி டைரக்டர், அது மட்டும் தான் ஒரு டேக் லைனு. ஓகேவா? அந்த படத்தை பெருசா ப்ரமோட் பண்ணதே அந்த ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் கட் வந்து அது வரைக்கும் அந்த ஒரு படத்தையும் ஒரு ட்ரெய்லர் கட் அவ்வளோ புஷ் பண்ணல. அந்த படத்தை புஷ் பண்ணிச்சு. அவ்வளோ சூப்பரா ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தாங்க. கடைசியில வந்து
அந்த டைம்ல தான் அந்த பிரதீப் ரங்கநாதன்ங்கிற மனுஷன் உள்ள வரும்போது அந்த ஒரு இப்போ ஒரு டச் இருக்குல்ல டியூட்ல அதை மெல்லிசா லவ் டுடேல டச் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ரொஃபானிட்டியில இருந்து அது இப்போ கக்கோல்ட் வரைக்கும் அவார்ட்ல இருக்கு. ஸோ இதுதான் இங்க வந்து நிக்கிற ஒரு பிரதீப் ஆண்டனி எஃபெக்ட். ஸோ அதுக்கெல்லாம் விதை போட்டது வந்து பிரதீப் ஆண்டனி இல்ல ப்ரோ, சாரி பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் எங்க உடனே அங்க போறீங்க. அதுக்கெல்லாம் விதை போட்டது லவ் டுடே. அந்த படம் அந்த ட்ரெய்லர் நல்லா இருக்கும், படமும் ஓகே கமான். அது அந்த மியூசிக் யுவன் சங்கர் ராஜா மியூசிக், யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லா பிடிச்சிருக்கும். உம்பிட்டியா ஊலா அப்படின்னு வரும் தெரியுமா? Yes, you know this thinking, wait, let him process. இப்போ திடீர்னு வந்து இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்னு வருவான் இப்போ லூசு மாதிரி. ஆமா தங்கலும் பம்பர் இப்போ ட்ரிபிள் ஆர்னு வருவான் இப்போ. வேணா வரேன் ட்ரிபிள் ஆர் அதெல்லாம் டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்ல. மேபி இது வேணா நீங்க அக்ரி பண்ணுவீங்க. அதாவது இந்த வருஷத்துல வந்த படம், அதாவது அவ்வளவு ஹோப் கொடுத்துட்டு லாஸ்ட்ல வந்து மொக்க அடிச்சு போன படம். வெயிட் பண்ண சொல்லட்டும். ட்ரம் ரோல் ப்ளீஸ், ட்ரம் ரோல் ப்ளீஸ், கமான் ட்ரம் ரோல் கமான். மணி மாமா, ARR அண்ட் கமல்ஹாசன் காம்போல வந்த படம் தக் லைஃப். இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த காம்போ வருது, அந்த ஹைப் இருந்துச்சு. அந்த ஹைப்போட அந்த ட்ரெய்லர் வந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பொதுவா நல்லா தான் இருந்துச்சு, இல்லன்னு சொல்ல முடியாது. ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. ஆனா படம் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அது நீங்க பாக்கலன்னா போய் அந்த வீடியோ பாருங்க, சேனல் இன்னும் இருக்கு, போய் பாத்துக்கோங்க. ஏன் பிடிச்சது எனக்கு தெரியல, பட் எனக்கு பிடிச்சது அந்த ட்ரெய்லர். திருப்பி பார்த்துட்டே இருந்தேன். ஐ டோன்ட் நோ வை. சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். இன்னொரு படம் இருக்கு. Let me tell you something. சொல்லையா சொன்னேன். இன்னொரு படமும் சிலம்பரசன் நடிச்ச படம் தான். அதுக்கு பேர் வந்து வெந்து தணிந்தது காடு. வெந்து தணிந்தது காடு ட்ரெய்லர் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா AR ரஹ்மானோட மியூசிக். அந்த ட்ரெய்லர் வேற லெவல் ட்ரெய்லர். அதுவும் கடைசியில வந்து நம்ம சிலம்பரசன் தலைவர் வந்து யாஷ் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு ஒரு டைலாக் சொல்லுவாரு, டூம் வால் ஜாவ் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஹிந்தில சொல்லுவாரு. பட்டுன்னு கட்டு வைப்பான். தெய்வம் இல்லைன்னா பேய் எங்க முடியும் அதெல்லாம் வந்து அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு காமெடி பார்ட் 1 கிண்ட்லிங் அவ்வளவுதான். பார்ட் 2 வந்து பார்ட் 2 வந்து நம்ம 2035ல வரும். அதெல்லாம் வராது தம்பி, அவ்வளவுதான். அதெல்லாம் நான் நல்ல படம். நான் பார்ட் 2க்கு 2 வாட்டி தியேட்டர்ல பார்த்தேன் தெரியுமா? தூங்குனீங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல கண்டென்ட்டே இல்ல. நான் வந்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா நீங்க வந்து பாக்குறீங்கன்னா என்கிட்ட கேட்க கூடாது. சோ ஏதோ ஒண்ணு வாட்டர்மெலன் ஸ்டார பிக் பாஸ்ல 42 நாள் பாக்குறேன். எங்க மூஞ்சி ஒரு 10 நிமிஷம் பார்த்தா நீ ஒன்னும் செத்துற மாட்ட, புரியுதா? இட்ஸ் ஓகே, வி லவ் யூ, பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படின்னு அம்பி ஆயிருவேன் திடீர்னு. அதை நான் போட்டுருவேன்டா சவுண்ட் எஃபெக்ட். நீ ஏன்டா சொல்ற?